இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜூன் 5ஆம் தேதி காலை சுமார் 7:30 மணிகளவில் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த நீல நிற சூட்கேஸில் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதையடுத்து அந்த வழியாக வந்த சுவைதூக்கும் தொழிலாளியான முனுசாமி பெரம்பூர் RPF போலீசாருக்கு தகவல் அளித்தார். புத்தம் புதியதாக இருந்த நீலவண்ண சூட்கேஸை திறந்து பார்த்த போலீசார் அதிர்ந்து போகும் அளவுக்கு அந்தரங்க உறுப்பு அறுக்கப்பட்டு தலை, கை, கால்கள் இல்லாமல் வெட்டி கொலை செய்யப்பட்டு ஆணின் சடலம் கிடந்துள்ளது. இதையடுத்து பரபரப்பான பயணிகள் நடமாட்டம் இருந்த பகுதியில் இருந்த சூட்கேஸில் இருந்த சடலத்தை மீட்ட பெரம்பூர் ரயில்வே போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து புலன் விசாரணையை மேற்கொண்டனர். நீல நிற சூட்கேஸ் இருந்த இடத்திற்கு டிராக்கர் என அழைக்கக்கூடிய மோப்பனாய் ஜான்சி அழைத்து வரப்பட்ட நிலையில் மோப்பம் பிடித்த இடத்தில் இருந்து சாலை வழியாக பெரம்பூர் கேரேஜ் ரயில் நிலையம் ஒட்டியுள்ள அடர்ந்த பகுதியில் ஓடிச் சென்று ஓர் இடத்தில் நின்றது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சாலை வழியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் ஏதேனும் காட்சிகள் பதிவாகி உள்ளனவா என்று விசாரணையை துவக்கியுள்ளனர். இதற்கிடையே சடலம் இருந்த புத்தம் புதிய நீல நிற சூட்கேஸில் சடலத்தை மறைக்க பயன்படுத்தப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பையில் ஒரு ஊரின் பெயர் இருந்ததும் தெரிந்தது. இந்த நிலையில் புளியந்தோப்பு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தலை எங்கே, கை கால் எங்கே, கொலை செய்யப்பட்ட நபர் யார், கொலையாளிகள் எதற்காக இப்படி கொடூரமாக கொலை செய்தார்கள் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் வினோத்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.